தலைவருடைய ஃபோன்லாம் விட்டு கேட்குறதா வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கார். அதனால் ஏன்னா எனக்கு பல ஃபோன் வரும்பொழுது யுவர் ஃபோன் இஸ் ஆன் டேப்பிங் அப்படின்னு வாய்ஸே வருது. நான் இந்த 20-25 நாளில் பல ஃபோன் வரும்பொழுது அதை நாம் அட்டன் பண்ணுற பொழுது யுவர் ஃபோன் இஸ் ஆன் டேப்பிங்னு. அது ஒரு ஃபோனுக்காக வராது. என்ன, அதாவது ஏதாவது ஒரு அமைப்பு இதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடரை உபயோகப்படுத்துறதுன்னு சொன்னால் எல்லா ஃபோனுக்கும் வரும். அதனால் நான் வந்து இதோட ஒரு 5-6 தடவை யுவர் ஃபோன் இஸ் ஆன் டேப் அப்படின்னு வந்திருக்கு. அதனால் இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் ஃபோனும் ஒட்டு கேட்கப்பட்டிருக்குங்கிறேன்னா, ஏன்னா என் ஃபோன் நான் பேசும் பொழுதே வந்து யுவர் ஃபோன் இஸ் ஆன் டேப் அப்படின்னு வருது. அந்த வாய்ஸ் மாத்திரம் வரும். அந்த மாதிரி வாய்ஸ் 5-6 தடவை வந்திருக்கு இந்த 20 நாளில் தான். அதுக்கு முன்னாடி என் ஃபோனில் அந்த மாதிரி வந்ததில்லை. அதனால தான் நான் எல்லார்கிட்டையும் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்தால் சேஃபாக இருக்கும்னு சொல்லியெல்லாம் நினைக்காதீங்க. ஈவன் வாட்ஸ்அப் இஸ் நாட் இது டேப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நான் எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்க வேண்டும்னு தான் சொல்லிட்டேன். நான் பிளைனாகவே சொல்லிட்டேன். அதனால தான் திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டேன் நான். சரி, கெஜ்ரிவால் குற்றம் பண்ணியிருக்கார், ஈடியோட கேஸுக்கு ஆதாரம் இருக்குன்னு உயர்நீதிமன்றம் டெல்லியில் சொல்லியிருக்கா இல்லையா? தேர் இஸ் prima facie கேஸ் against him. எல்லாரும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முக ஸ்டாலின் ஏன் சத்தம் போடணும்? ஏன்னா அது எது வர வந்திருக்கு அந்த கேஸு? என்ன கேஸு? அரவிந்த் கெஜ்ரிவாலோடு லிக்கர் கேட், சாராய ஊழல் வழக்கு. சாராய ஊழல் வழக்கு எது வர வந்திருக்கு? ஹைதராபாத் வர வந்திருக்கு. அது சென்னைக்கு வரும். சென்னைக்கு வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாராயம் உற்பத்தி பண்ணி வித்துன்னு இருக்கிற அத்தனை பேரும் ஜூன் 4க்கு பிறகு ஜெயிலுக்கு போவாங்க. அது முதலமைச்சரா, அமைச்சரா, எம்பியா, அதை பற்றி கவலை இல்லை. இப்போ கவிதா சந்திரசேகர் ராவ் மக ஜெயிலில் தானே இருக்கு. ஏன்? சாராய ஊழலில் அதுவும் பங்கு. 10,000 கோடி ரூபாய்க்கு டெல்லியில் லிக்கர் கேட், அதனால ஜெயிலில் இருக்காங்க. இந்த குற்றவாளிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னு கூச்சல் போட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மணல் கோரி வழக்கில் வந்து நீங்கள் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து ஆஜராயிருக்க வீடியில் அடுத்த கட்டம் நடவடிக்கை அது தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதனால இவங்க ஆஜராகலாம். இவங்களுக்கு பல தகவல்கள் தெரியும். இந்த குடியாத்தம் குமரன் திமுக காரர், அவர் என்ன சொல்லியிருக்காரு? துரைமுருகன் 60,000 கோடி மணலில் கொள்ளையடிச்சிருக்கார் அப்படின்னு. இதெல்லாம் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்குமா? இதுலேயும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ரூலிங். இன்றைக்கி அவங்க அப்பீர் ஆகிறதுக்கே ரீசன் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு. நீங்கள் 5 பேரும் அப்பீர் ஆகணும், உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை இந்த ஈடிக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அப்பீர் ஆகியிருக்காங்க.